Shankara Devane, Sri Siva Shankara Devane. Shankaram Shiva Shankaram. You often say that without Atma Balam, we cannot meet you or stay with you. If all the Atmas are made in the same way, how does the strength of Atma differ from person to person? ஞாயும் யாயும் யாராகியரோ நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பேநீர் போல அன்புடை நெஞ்சம் தாங் கலந்ததுவே அப்படின்னு குறுந்தொகையில் ஒரு பாட்டு. எங்கள் அப்பா அம்மா யாரோ உங்கள் அப்பா அம்மா யாரோ நம்ம எப்படி ஒன்றா இருக்கோம் அப்படின்னு எனக்கு புரியல. ஆனால் ஆகாசத்துலேருந்து மழை பெய்யுது, பூமியில் சிவப்பு மண் தரை இருக்குது. ஆகாசத்திலிருந்து பெய்த மழை சிவப்பு மண் தரையில் கலந்து தண்ணி சிவப்பாக ஓடுது. அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏதோ ஒரு ஜென்மத்தில் இருக்கும். அதனால் நாம் இந்த பிறவியில் ஒருத்தர் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் உலகத்தில் இன்றைக்கி ஒரு 500 கோடி ஜனங்க இருக்காங்கன்னா எல்லாரையும் சந்திக்கிறது இல்லைல்ல, யாரோ கொஞ்சம் பேர் தான் சந்திக்கிறாங்க. இதே மெட்ராஸில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 1 கோடி பேர் எல்லோரும் சந்திக்கிறீங்களா? இப்போ நீங்களே யோசனை பண்ணி பார்த்தா மெட்ராஸ்லேயே ஒரு 3000 பேர் நீங்கள் எப்போயாவது ரயிலில் பஸ்ஸில் ரோட்டில் பார்த்துருந்தா உண்டு. நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தா 300-400 பேரில் உங்கள் ஸ்கூலில் படித்தவங்க, காலேஜில் படித்தவங்க, வேலையில் ஆஃபீஸுக்கு போகிறவங்கள தான் உங்களுக்கு தெரியும். அதனால் ஏதோ ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்குது பிட்வீன் 2 ஸ்பிரிட்ஸ், 2 ஆத்மாக்களுக்கு நடுவில். கண்ணுக்கு புலனாகாத ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை, ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய நீட்சி அப்படி தொடர்கிறது. அது எவ்வளோ திக்காக இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கணவன் மனைவியா, இல்லை அப்பா பிள்ளை பொண்ணுங்களா, ஒரு ஆஃபீஸ் முதலாளி ஸ்டாஃபா, இப்படி ஏதோ ஒரு கணக்கு இருக்கும். எந்த நாளே எந்த மாதிரியான உறவுகள் வருது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிறது பாசிபிள் இல்லை. ஏன்னா இது ஒரு பிறவி இல்லை. செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து நான் நிலைத்தேனுங்கிற மாதிரி 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு பிறப்பு அப்படிங்கிற மாதிரி 7 கடல் இருக்கிற மணலை விட இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஆழ்வார் சொல்கிறார். நான் இந்த உலகத்தில் எத்தனை பிறப்பு எடுத்து எத்தனை தாய்மார்கள்கிட்ட பால் குடிச்சணும், அதெல்லாம் சேர்த்தா ஒரு சமுத்திரம் ரொம்பிடும் போல இருக்குது பெருமாளே அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் இது நமக்கு புலனாகாத ஒரு உணர்வு. புலனாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது கடவுளுடைய ஒரு அனுகிரகம் தான். அதுக்கு திருவனுபாவம்னு பேர். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது படைத்தல் காத்தல் அழித்தல். ஒரு பிறப்பு, வாழ்கிறது, செத்து போகிறது, இந்த 3 தான் உங்களுக்கு தெரியும். இது போக இன்னும் 2 இருக்குது. அதுக்கு மறைத்தல்னு ஒன்று பேர், அதுக்கப்புறம் அருளல்னு ஒன்று இருக்கும். இந்த மறைத்தல் தான் திருவனுபாவம்ன்றது. இப்போது நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, இதுக்கு முன்பிறவிகளில் எத்தனையோ பேர் உங்களுக்கு அப்பா அம்மாவா பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களாக இருந்திருப்பாங்க. அவங்கள நீங்கள் பார்க்குற போது உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குது, குழந்தை இருக்குது, இப்போ எல்லாம் இருக்குது. ஸோ எந்த ஜென்மத்தில் யார் யார் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் லைனில் வந்து நின்னாங்கன்னா யார் கூட குடும்பம் நடத்துவேன்? தேவையில்லாத வேலை தானே. அதனால் இது ஒரு கிரேஸ் தான், கிரேஸ் ஆஃப் காட். மறைக்கப்படுவது என்பது கிரேஸ் ஆஃப் காட். அதனால் வாழ்க்கை என்பது ஒரு வேடிக்கை. பேரூராற்று படுவும் புனை போல் காட்சி தெளிந்தனம்ங்கிறார். ஒரு ஆற்றுல கட்டையை தூக்கி போட்டால் அந்த ஆற்றோட போக்கில் கட்டை போகுமா, அந்த மாதிரி இந்த கட்டை கூட இந்த பிறவி பெருங்கடலில் எப்படி போகணுமோ போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ரொம்ப இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். தேர் வேர் அக்கேஷன்ஸ் லைக் தட். இதுக்கு ஒரு 3-4 வயசு குழந்தை என்னுடைய கான்பூரில் பிறந்து மொராதாபாத்தில் எங்கள் ஹஸ்பண்டு என் பிள்ளைலாங்கிறாங்க. 3 வயசு குழந்தைக்கு ஹஸ்பண்ட் எங்கேருந்து வரும்? சரி, இன்னும் அவளை கூட்டின்னு போகிறாங்க. அவள் சொல்கிற அடையாளங்களை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தெருக்கு வந்த உடனே கொடுக்குன்னு ஓடுறா. ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளே ஓடி போகிறா. போயிட்டு அந்த வீட்டில் ஒழிச்சு வச்சுருந்த ஏதோ ஒரு பொம்மைலாம் எடுத்துகிட்டு வந்து பாரு, நான் அப்போ வச்சுட்டு போன பொம்மைலாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறா. ஸோ இவளுக்கு 3-4 வயசு. இவள் யாரை கணவன் சொல்கிறானோ அவனுக்கு 60-70 வயசு, யாரை பிள்ளைன்னு சொல்கிறானோ அவனுக்கு 30-40 வயசு. இவ என்ன பண்ண முடியும்? இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன ஆக போகுது? அதனால் இட் இஸ் பெட்டர் தட் சச் திங்ஸ் ஆர் நாட் கனெக்டட் டு அஸ் இன் மைண்ட். நமக்கு அவசியமில்லாத எந்த ஒரு விஷயமும் கூட தேவையில்லாமல் நாம் வச்சுக்கணும். இப்போ ஒரு பேப்பரை நீங்கள் ஏன் குப்பை தொட்டில் போடுறீங்க? முடிஞ்சு போச்சு அதனுடைய கதை. அது மாதிரி பழைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் என்பவை குப்பை தொட்டிக்கு போக வேண்டிய விஷயங்கள். அதையும் கட்டிக்கின்னு அழுதுன்னு உட்காந்து இருக்கணும். ஸோ எஸ்டர்டே
வாஸ் அ வேஸ்ட் பேப்பருங்கிற மாதிரி நேற்று என்கிற உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வு என்பது குப்பத்தொட்டிக்கு போக வேண்டிய விஷயம். டுடே இஸ் எ நியூஸ் பேப்பர். அப்போ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்ன நியூஸ் அது தெரிஞ்சுக்கிட்டா யூ கேன் பிளான் யுவர் டே டுடே. அவ்வளோதான். டுமாரோ வில் ஆல்வேஸ் ரிமைன் எ கொஸ்டின் பேப்பர். நாளைக்குன்றது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்? ஆனால் அது நடக்கிற போது பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் என்ஜாயிங் நவ், டுடே. இட் இஸ் நவ் ஆர் நெவர். தி லைஃப் இஸ் நவ். இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, லிவிங் இன் டேட்டட் கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்வாங்க. அன்றன்றைக்கு வேண்டியது. அதனால தான் பைபிளில் ப்ரேயர் சொல்லிட்டு சாப்பிட்ற போது கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றைக்கு எங்களுக்கு தாரும். நேற்று முடிச்சுட்டோம், புளி சாதமோ இட்லியோ சாப்பிட்டு கக்கூஸ் கூட போயாச்சு. அதை பற்றி இப்போ தான் நினச்சின்னு உட்காந்துருக்கணும். இன்றைக்கி என்ன சாப்பாடு, இதை பற்றி மாத்திரம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா போகிறோம். அதனால் இந்த மறைத்தல் என்பது கூட ஒரு பிளெஸ்ஸிங் ஆஃப் காடு தான். அது இல்லைன்னா நமக்கு ரொம்ப பிரச்சனையெல்லாம் வந்துடும். இது அதாவது இல்லாமல் போவதில்லை. இப்போ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் நீ வாழ்நாள் பூரா படிக்கவே முடியாது, அவ்வளோ மெமரி ஸ்டோர் ஆகிருக்கு. உனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு. அந்த அளவுக்கு நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பழைய மெமரிகள் உனக்கு அவசியமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு புலப்படுத்தப்படும். அவசியம் இல்லைன்னா அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட தேவையில்லை. நானே இருக்கேன், எவ்வளோ பேரை ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். அவங்க எல்லாரை பற்றியும் எனக்கு உடனடியாக ஒன்றும் தெரிஞ்சிடாது. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் ஒரு காரியத்துக்காக நமக்கு டிஸ்க்ளோஸ் ஆகும். வெளியிடப்படாத ரகசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். தெர் இஸ் நோ சீக்ரெட் விச் இஸ் நாட் டிஸ்க்ளோஸ்னாக்கா ஆல் சீக்ரெட்ஸ் ஆர் நாட் டு பி டிஸ்க்ளோஸ். எது வேணுமோ அது உனக்கு சொல்லுவாங்க. ஸோ பல பேரை நாம் பார்க்கிற போது அது ஒரு பாஸ் ஆகிடும், ஒரு க்ளவுட் மாதிரி. சில பேருக்கு நமக்கும் எந்த பிரிவில் என்ன ஒரு தொடர்பு இருந்தது இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காங்க. 1968 நான் அவரை பார்க்க போனேன். அப்போ தான் அவர் மலை மேலே உட்காந்தார் முதல்ல. எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிளர்க்காக இருந்தவர். அது ஒன்றுமே இல்லை, ஒரு சுண்ணாம்பு கோயில் 8 அடிக்கு 8 அடி இருந்தது. மலை மேலே போயிட்டு ஐயா கொஞ்சம் கற்பூரம் காட்டுனார். ஐயர் சொன்னாராம், மல்லியரே கற்பூரம் இல்லைங்களே அப்படின்னாராம். அவனுக்கே ஒன்றும் இல்லாத முருகன் எனக்கு என்ன கொடுக்க போகிறேன்னாராம். அவன் முருகனுடைய கையில் இந்த வெயில் இப்படி அசைஞ்சு ஆண் கத்தின்னு போய் அப்படியே ஊன்ட்டார் முருகன் மேலே. சச்சிதானத்துக்கு இவர் பேர் சச்சிதானந்தம். பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா அவர் ஊரில் போய் சொல்கிறாரு. அவங்க திரும்பி வரத்துக்குள்ளே இவர் போட்டு இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு முருகன் மேலேருந்து வர அழுக்கு துண்டை கோமளமாக கட்டின்னு இப்படி பக்கத்து உக்காந்துருக்காரு. அவங்க அப்பா அம்மா வராங்க, என்ன தம்பி கோபம் வாப்பாலாம் ஓட்டுக்கின்றாங்க. இவர் ஒரு கறி எடுத்து எழுதுறாரு, இனி இது இங்கே கிடக்கும், மாற்ற முயற்சிக்க வேண்டாம், இங்கே தான் இருக்கும், அது மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்பா வீட்லேருந்து சாப்பாடு கொண்டு வந்து பக்கத்துலேயே படுத்துன்னு இருந்தார். வேறு அவங்களையும் துரத்தி விட்டார். இப்படி வாழ்க்கையில் அவரும் விதவிதமான அனுபவங்களுக்கு மேலே வந்தார். அதெல்லாம் நானும் வர அந்த காலத்தில் நியூட்டன் கன்ஃபெக்ஷனரின்னு ஒரு கம்பெனி பலமனை சித்தூர்கிட்ட, இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து நான் மோட்டார் சைக்கிளில் போவேன். என்னோடய கிளைண்ட் அவங்க. அப்படி வர்றபோது ஆந்திரவனில் பரணிதரன் எழுதின கோயில் இதுதான் போல இருக்குதுன்னு நான் போனேன் மலை மேலே. அப்போ ஒன்றுமே இல்லை, பாறை தான் இருக்கும், ஒரு சின்ன 8 அடிக்கு 8 அடி சுண்ணாம்பு கோயில் தான் இருக்கும். நான் அங்கே நின்றுருக்கேன். அவர் குடுகுடுன்னு எங்கிட்ட வந்துட்டு எழுதுறாரு, இதற்கு முன் இங்கே வந்திருக்கிறாயா அப்படின்னாரு. நான் வரல அப்படின்னா சொன்னார், நீ மோட்டார் சைக்கிள் வந்திருக்கிறாய், விற்று விடு, கார் கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்கள் முதலாளிக்கே, நான் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 10 வருஷம். என் முதலாளிக்கே கார் கிடையாது. அதனால் என்னால் இந்த சாமி இப்படிக்கிறான்னு வந்துட்டேன். அடுத்த தடவை நான் அதே மோட்டார் சைக்கிளில் வரேன். 3 காரில் பசங்க போயின்னுக்குறாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வேறு யாரோ. நான் அவங்க கூட 2 கை விட்டு தான் அப்போல்லாம் வண்டி ஓட்டுவேன். ஸோ ஒரு மாடு குறுக்கால் வந்து அப்படியே போய் தடால்னு விழுந்தேன். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடெண்ட் கேஸுன்னு தான் அட்மிட் பண்ணாங்க. 1 மாதம் ஆகிட்டு நான் ரத்னகிரிக்கு போனேன். போய் சாமி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அவர் மறைமலை அடிகள் எழுதிய தொலைவில் உணர்தல் என்ற புத்தகத்தை படித்துப்பார், விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு. அங்கே தான் லிங்கேஸ்வரி ஸ்ட்ரீட்டில் மறைமலை அடிகள் லைப்ரரி இருக்குது. அது இருக்குது. இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல காற்றுல ஈத்தரில் எல்லாம் போயின்னு இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ வந்தால் காற்றுல போகிற பாட்டெல்லாம் கேட்கலாம், நியூஸ் எல்லாம் கேட்கலாம். இந்த இடத்துல ஒரு இது போட்டு ஆண்டனா போட்டாக்கா டிவியில் எந்த சேனல் வேணுனாலும் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம்.
இப்போ காற்றில் ஒலி போகுது, காற்றில் ஒலி போகுது, அந்த மாதிரி காற்றில் எண்ணங்களும் போகுது. தாட்ஸ் ஆர் ஆல்சோ ட்ராவலிங். அண்ட் நமக்கு அதை இன்ட்ரஸ்ட் பண்ணுற அளவுக்கு பவர் இருந்தால் நம்மளை யார் எங்கேருந்து நினைக்கிறாங்க, இல்லை நமக்கு வேண்டியவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் இங்கேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பவர்ஸ் இருக்குன்னு இது பின்னால் எனக்கு நானும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைகளுக்கு போனபோது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. யார் எங்கேருந்து நினைக்கிறாங்க எல்லாம் ஒரு சீரியஸாக நினைக்கிறோம். ஒரு மைண்டாக ஒரு பாசிங் க்ளவுடு மாதிரி போயிடும். ஒரு சீரியஸாக நினச்சாங்கன்னா நமக்கு தெரியும். அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு நம்மளை நினச்சாங்கன்னா எதிரில் அழுதுகிட்டு நிற்பாங்க. ஒரு லவ்க்கு நினச்சாங்கன்னா நம்மளை அக் பண்ண மாதிரி தெரிவாங்க. இப்படி தான் கணக்கு இருக்குது. அதாவது இந்த ஃபார்ம்ஸ், தாட் பேட்டர்ன்ஸ், அதை பார்த்து இது லவ் கேஸா, அழுக கேஸா, ஏதோ குறை சொல்ல நினைக்கிறாங்களா அப்படின்றது முதல்ல தெரியும். ஒரு லெவலுக்கு மேலே அவங்க நம்மளை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னாக்கா, அவங்க எப்படி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் நீங்கள் அமெரிக்காலேயோ லண்டன்லேயோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற உங்கள் குழந்தைங்கிட்ட பேசுகிறீங்கல்ல, உன் பேரன் பாரு அப்படின்னு சொல்லுவான், அங்கே பேரன் டே பரவானுவாங்க. இதெல்லாம் வீடியோ காலில் பேசிக்கிறீங்களா இல்லை நீ அந்த மாதிரி முடியும். நமக்கு அந்த பவர் கிடச்சிச்சுன்னா நம்மளை அவங்க சீரியஸாக நினைக்கிற போது அவங்க எந்த இடத்துலேருந்து நம்மளை நினைக்கிறாங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு அற்புதமான விஷயம். அண்டு பல உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நான் ஒரு தடவை லண்டன் போனபோது அப்போது டிவியில் ஒய் ஆக்ரா டாக்ஸ் ஃபெயில்டுன்னு. அப்போ முஷாரஃப் இல்லை, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர், அவன் மெட்ராஸுக்கு வரான், இது டெல்லிக்கு, ஆக்ராவுக்கு. அவனுடைய ஒய்ஃபு கூட இருக்கான், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். அப்போ ஒய் ஆக்ரா டாக்ஸ் ஃபெயில்டுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாஜ்பாய் என்ன பண்ணுறாரு, முஷாரஃப் ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு அப்படின்ற இது எப்படி பண்ணுறாங்க, 3 பேருடைய ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, 1500 ரூபா கொடுத்தா வந்துடும், ஃப்ளாஷ்ன்னு பேர். அதை போட்டாக்கா கண்ணை மேய்க்கிற மாதிரி, லிப்ஸ் பண்ணுற மாதிரி கெஸ்டர்ஸ் எல்லாம் காட்டலாம். அது இப்போ இன்னும் ஹைடெக் ஆகிடுச்சு. நான் பார்த்த காலம் ரொம்ப பிரிமிட்டிவ் லெவலில் இருந்தது. இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸில் லாட் ஆஃப் சில்ட்ரன் நமக்கு வேண்டியவங்க, நான் ஏதாவது அமெரிக்கா போன போது சொல்லுவாங்க, எங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் போய் பாபா பார்க்கணுன்னு இல்லை, எங்கள் வீட்லேயே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோக்கிட்ட போய் நாங்கள் எங்கள் குறையெல்லாம் சொல்லுவோம், பாபா அதுலேருந்து ஸ்மைல் பண்ணுவார், விங்க் பண்ணுவார், அப்போது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பாபா கேட்டார் நம்ம சொன்னதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே ஒரு பையன் சொன்னான், பாபா நல்லவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நான் ஒரு சயின்டிஸ்ட், இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன் அப்படின்னா. நான் சொன்னேன், இதில் என்ன இதுப்பா, இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா ஆக்ரா டாக்ஸ் ஃபீல்டுக்கு, அந்த மாதிரி. அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன், என்னுடைய ஃபோட்டோ இருக்குது, நான் ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், ஃப்ளாஷ்ன்ற 1500 ரூபாய் சாஃப்ட்வேரே அனிமேட் பண்ண முடியும்னா, ஒரு இரையாற்றல் நிரம்பிய ஒரு உயிர் துடிப்புள்ள ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸு என் ஃபோட்டோவை நான் அமெரிக்காவில் விங் பண்ண வச்சு ஸ்மைல் காட்ட வைக்க முடியாதா? இதுதான் நடக்குது, அவங்க சொல்கிறதெல்லாம் சயின்ஸ் தான் அப்படின்னு சொன்னார். அதனால் there are more things on the heaven than what you can see on the earth, ஓ மிஸ்டர் ஹொரேஷியோ அப்படின்னு ஷேக்ஸ்பியரில் வரும். So there are more things on the heaven than what you can see on the land, மிஸ்டர் ஹொரேஷியோ ஷேக்ஸ்பியரில் ஒரு ஹேம்லெட்டில். அந்த மாதிரி நமக்கு தெரியாத எவ்வளவோ ரகசியங்கள் உலகத்தில் இருக்குது. ஆன்மீகத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்த நிலைகளுக்கு போகிற போது அதெல்லாம் உங்களுக்கும் புரியும். ஓ இதெல்லாம் இப்படி தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி. கோடிசாமிக்கிட்ட நான் போகிறேன். அப்போது சாமி ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறார், தாத்தா பழனிக்கு போகட்டும் அப்படின்னு. பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான், இவர் சொல்ல சொல்லாமல் எழுதி நம்ம கையில் கொடுப்பார், சாமி இப்படி வாங்கி நம்ம கையில் கொடுப்பார். சரி நான் பழனிக்கு போனேன். பழனிக்கு போய் முருகரை பார்த்துட்டு போகர் சமாதியில் சமாதிக்கு வெளியே இப்படி ஒரு பில்லர் இருக்கும், அங்கே உக்காந்துருக்கேன். எனக்கு 4 அடி முன்னால் கோடிசாமி உட்கார்றாரு. அவர் 120 கிலோமீட்டர் தள்ளி பொள்ளாச்சி புறைப்பாளையத்துக்கிட்டு இருக்கிறார். நான் இருக்கிறது பழனியில், எதிரில் உட்கார்றாரு. அப்படியே அவர் மறைஞ்சிட்டு ஒரு 4-4.5 அடி உயரத்தில் தங்கத்தில் பெரிய சிவலிங்கம், அதில் விதவிதமான கற்கள், டைமண்டு அது இதெல்லாம் கலர் கலராக அப்படியே ஒரு ஃப்ளாஷ், இப்படி ஒரு தரிசனம் கொடுக்குறேன். நான் அங்கேருந்து திருப்பியும் கோடிசாமிக்கிட்ட வந்தேன். சாமி நீங்கள் என்னை பழனிக்கு போக சொன்னீங்க, அங்கே நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னா. நான் தான் முருகன் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு பழனியில் வச்சு தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக
அவர் வந்து நீ பழனிக்கு போன்றாரு, நம்ம பழனிக்கு போகிறோம். அந்த இடத்துல வச்சு நமக்கு அந்த தரிசனத்தை கொடுக்குறாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா? நீங்கள் சொல்லி பார்க்கலாம். அந்த அவ்வளோ பெரிய சிவ தரிசனத்தை எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? அவங்க இதுக்கு முன்னாலே ஏதோ ஜென்மத்தில் கனெக்ஷன் இருக்கணும். நமக்கு அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு, இல்லை அவங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அப்படிலாம் இருக்கும். அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எனக்கு கோடிசாமி பற்றி என்ன தெரியும்? கிருஷ்ணவேணி அம்மான்னு இருந்தாங்க கல்யாண தீர்த்தம் திருநெல்வேலியில். அவங்க சொன்னாங்க, தம்பி ஒரு நட நீ போய் புறைப்பாளையத்தில் சாமியை பாரு, ரொம்ப பெரிய நிலையில் இருக்கிறாரு அப்படின்னாங்க. எனக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ நான் திருநெல்வேலியிலேருந்து பொள்ளாச்சி புறைப்பாளையத்துக்கு போனேன். போயிட்டு சாமி இப்படி தான் ஊஞ்சலில் ஒரு இதில் உட்காந்துருப்பார். நான் அவர் எதிரில் கண்ணை மூட்டின்னு உட்காந்துட்டு, சாமி நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்பயே நான் ரியலைசேஷன் ஸ்டேட்டில் தான் இருந்தேன். நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யார் அப்படின்னு கேட்க மனசுக்குள்ளே தான். அவர் கொஞ்ச நேரம், தாத்தா கடலை அழந்துருவியா, இந்த தாத்தா யார் நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னா. யூ கான்ட் மெஷர் த ஓஷன் அண்ட் யூ ஒன்ட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஹூ ஆம் ஐ அப்படின்னு அர்த்தம். அது நம்ம இதுக்கெல்லாம் தெரியுதுன்னு வாய்மொன்னு உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் ஆச்சு. தோத்தாபுரி அப்படின்னாரு. தோத்தாபுரி யார்? தென்னாட்டில் இருந்து போய் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அத்வைத்தம் தான் கற்றுக் கொடுத்தார். ராமகிருஷ்ணர் காளி பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு பிளாங்க் மைண்டுக்கு போகும். எல்லா மறை என்னை மறந்தனாலும் சொல்லாய் முருகா சுரபூபதியை உருவ வழிபாட்டை தாண்டி மேலே வாச்சா மகோச்சரம்னுவாங்க. நிர்வாணம் என்ன எண்ணங்களற்ற நிலை. அவர் என்னால் முடியலையே, காளியை மறக்க முடியலையேங்கிறார். இவர் ஒரு கண்ணாடி பாட்டில் உடச்சி இந்த இடத்துல குத்தி இங்கே அப்படின்றார். அப்புறம் ராமகிருஷ்ணருக்கு அந்த அத்வைத்த பரமான அனுபவங்கள் வர ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு நாள் அவருக்கு தீராத வயிற்று வலி. யாருக்கு? தோத்தாபுரிக்கு. நீங்கள் இன்றைக்கும் வேலூர் ராமகிருஷ்ண மடத்துக்கு போனீங்கன்னா ராமகிருஷ்ணனுடைய ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அதில் தோத்தாபுரியோட படம்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அவர் சரி இந்த உடம்புக்கு தானே வயிற்று வலி, நம்ம கங்கையில் இந்த உடம்பு விட்டுடலாம், வேறு உடம்புக்கு போயிடலாம் அவனுக்கு. அவர் நடக்கிறாரு, முழுகவே இல்லை. பார்த்தாக்கா கங்கை ரெண்டாக பிளந்துரு, பூமிக்கும் ஆகாசத்துக்கு நடுவில் காளிக்கு இடுப்பில் கை வச்சுன்னு சிரிச்சுன்னு இருக்கிறான். இவர் சாகலை. வந்துட்டு ராமகிருஷ்ணர் சொன்னாராம், உன் காளியை நான் பார்த்தேன், அவள் கூட நிஜம்தான் அப்படின்னு. அதுவும் நிஜம்தான், இதுவும் நிஜம்தான். அப்போ நான் கேட்குறேன், அவர் சொன்னார்ல அவர் தான் தோத்தாபுரின்ட்டு. அப்போ நான் அவரை கேட்குறேன், நான் யார் சாமி அப்படிங்கிறேன். தாத்தா ராமகிருஷ்ண பரம, நீ ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்த, அப்போது நான் தோத்தாபுரியாக இருந்தேன் அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் சொல்கிறார். அப்போது இந்த கிருஷ்ணவேணி அம்மா யார்? அவங்க சாரதா தேவியாக இருந்தாங்க. நான் ராமாயண காலத்தில் ராமராக இருந்தபோது அந்த அம்மா சபரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நான் ராமகிருஷ்ணனாக இருந்த காலத்தில் அவங்க சாரதா தேவியாக இருந்தாங்க. அவங்க பெரிய நிலை ஆன்மீகத்தில் அடைஞ்சவங்க. இப்படி ஏதோ ஒரு பிறவியில் விட்டக்குறை தொட்டுக்குறை. இன்னும் உறவுன்னு பிராண்ட் பண்ண முடியாது. ஒரு பிறவியில் கணவன் மனைவி, ஒரு பிறவியில் மகன் அப்பா, அப்படி எப்படி வேணால் வரலாம். உறவு தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ராமாயண காலத்தில் ராமராக இருந்தேன். மகாபாரத காலத்தில் நான் கிருஷ்ணர் இல்லை, நான் துரோணர். ஏன் அவன் கண்டினியூஸாக வந்தால் கிருஷ்ணர் தானே வரணும்னு அப்படிலாம் கிடையாது. எல்லாம் நடிக்க வந்த பாத்திரங்கள். நீங்கள் பிரகஸ்பதி ஜூபிட்டர்னு யாரோ சொல்கிறீங்களோ அதுதான் துரோணாச்சாரியார். பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் அவர் தான் குருவே. ஒன்றும் சாதாரண நிலையில் அவர். ஸோ இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது உலகத்தில். நாம் கண்டதே கண்டு, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கழிந்ததே கடவுள் நாள். எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் பிறக்கிறோம், சாகிறோம். ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு உறவு, ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு விதமான ஹேட்டு, லவ் ரிலேஷன்ஷிப்ஸு. அது கண்டினியூஸாக தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து திருப்பதிக்கு போகிற பஸ்ஸில் இல்லை ரயிலில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்குற போது நீ பார்த்துருப்ப. அதுக்கப்புறம் ட்ரெயினில் அதே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் ஃபுல் டைம் பார்ப்பேன், 3 மணி நேரம். இல்லை அவங்க குழாயில் தண்ணி கிண்ணி பிடிக்கிற போது நீ இருக்கிற கம்பார்ட்மெண்ட்கிட்ட பிடிச்சா கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். அங்கே திருப்பதியில் இறங்கி பஸ்ஸில் கூட்டின்னு போகிறாங்கல்ல மேலே, அங்கே பார்ப்பேன். கியூ காம்ப்ளெக்ஸில் சுற்றி வர்றபோது ஒரு 5-6 தடவை பார்ப்பேன். இஃப் யுவர் டெஸ்டினேஷன் இஸ் சேம், யூ வில் டெஃபினெட்லி மீட் ஆஃப்
அகெயின் அண்ட் அகெயின். அந்த மாதிரி நாமெல்லாம் சந்திக்கிறோன்னா இது கூட காரணம் ஒன்று, நம்முடைய டெஸ்டினேஷன் ஒன்று. நாம் எல்லாம் ஒரே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் நம்ம அப்பப்போ சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ யூ ஜஸ்ட் பி எ ஃப்ளோயிங் லாக். எதுவுமே நீ ஆராய்ச்சியே பண்ண தேவையில்லை. எந்த ஒரு விஷயமும் பழைய கனெக்ஷன் இருந்தால் அது நடந்தே தீரும். அண்டு நமக்கு புரியாது அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தேன்னு சொன்னேன். அப்போ காளியை பூஜை பண்ணியிருக்கோம் இல்லையா, அவருடைய உபாசனா தெய்வமே காளி தான். நான் அதே 55 மலையப்பன் சீட்டில் தான் இருக்கேன் 1968 ஆனால் காளிகாம்பாள் கோயிலுக்கு போனதே இல்லை. அதுக்கப்புறம் 1983 நான் வந்து ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து குருவாயூர் எல்லாம் போயிட்டு வந்த உடனே காளிகாம்பாள் கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் போனதே கிடையாது, அங்கேயே தான் இருக்குது, 3வது தெரு தான். ஆனால் போகிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கும். ஏன் போகிறேன்னா, அங்கே பாலங்காடு கொடுவாயூர்னு ஒரு இடங்குது. அங்கே ஒரு சாமியார் இருந்தார், நொச்சூர் சாமியார்னு பேர். அங்கே ஒரு பெரிய ஆசிரமம், அதில் ஒரு பிள்ளையார் இருக்குது, காரை சித்தர்னு ஒரு பெரிய பிள்ளையார் அங்கே பிரச்சனை பண்ணது. அது அந்த காது இப்படி ஆடினா தான் கோயிலை திறப்பாங்க மூடுவாங்க, அந்த மாதிரிலாம். அது ஏதோ ஒரு ஆர்கானிக்காக இருக்குது அந்த இடத்துல. எனக்கு அவர் லெட்டர் எழுதினார். நான் அப்போ தான் பரமாச்சாரியாரை போய் பார்த்துட்டு கர்னூலில் ஒரு துணி மில்லில், அதுக்கப்புறம் மந்திராலயம் போயிட்டு அகோபிலம் வந்துட்டு மெட்ராஸ் வந்த உடனே லெட்ரு, இந்த மாதிரி நான் ஒரு ஓலை வச்சுருக்கேன் அகசியருது, அதில் உங்களுக்கு நான் 48 எழுத்துள்ள சியாமலா கனக சங்கர்ஷி மந்திரத்தினாலே யாகம் வளர்த்து அபிஷேகம் பண்ணணும்னு உத்தரவாயிருக்கு, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு. சரின்னு நான் போனேன், குருவாரெல்லாம் போனேன், வந்தால் அதெல்லாம் வேறு கதை. அவர் எனக்கு அந்த அபிஷேகம் பண்ணார். பண்ணிவிட்டு நான் மெட்ராஸ் வந்த உடனே தான் காளிகாம்பாள் கோயிலுக்கு போனேன். அப்போ ஷாமலான்னா என்ன, காளி. இப்போ ஏதோ ஒரு பிறவியினுடைய பூர்வ புண்ணியம் ஸ்டோர் ஆகிருக்குது. இதெல்லாம் பண்ணால் தான் பரமாச்சாரியாரை பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முன்னே நான் பரமாச்சாரியை பார்த்ததே கிடையாது. என்ன மெட்ராஸில் தானே இங்கே தானே காஞ்சிபுரம் பார்த்தது கிடையாது. அவரை பார்க்கணும். மந்திராலயம் என்னுடைய ஒரு பிறவி ராகவேந்திரது, அங்கேருந்து வர்றேன். அகோபிலம் என்னுடைய ஒரு பிறவி பிரகலாதன். இப்படிலாம் கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே போகிறோம், குருவாயூருக்கு போகிறோம், வரோம். நான் குருவாயூருக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்குது. என்னை பற்றி வரும், ஒரு மாதிரி குருவாயூர் கோயிலில் நீ ஒரு தடவை ப்ரீஸ்டாக இருந்து அங்கே பூஜை செய்து கொண்டிருந்தால் மனிதன் அப்படின்னு வரும். எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு கடவுளுடைய கணக்கு இருக்கும். நம்ம அதுக்குடைய போக்கில் வேடிக்கை பார்த்துருந்தா போகிறோம், விட்டுரு. ஸோ இப்படி வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்கள் வரும். அதுக்கு பின்னால் தான் நம்ம ஞானம்ன்றது என்னான்னு தெரியும். இப்போ நான் நீ எந்த கேள்வி கேட்டேன்னு பதில் சொல்கிறேன். எப்படி முடியும்? நீ கேள்வி கேட்ட உடனே நான் யோசனை பண்ணி சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன்லாம் சொல்ல முடியாது. நமக்கு சொந்த அனுபவம் இருக்கும். உனக்கு சுயம்பாகம்னு வாங்க, உனக்கு உப்புமா பண்ண தெரியும்னு வையேன், உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்க தேவையில்லை, இல்லை மீனாட்சி அம்மை சமையல் குறிப்பு புக்கை பார்க்க தேவையில்லை, உனக்கே தெரியும் உப்புமா எப்படி பண்ணணும். அந்த மாதிரி வாழ்க்கையில் சொந்த அனுபவங்கள் யாருக்கு இருக்கோ அவங்க ஞானி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் ஏதோ ஒரு பதில் தெரியும். அதுதான் 100% கரெக்டான பதில்னு நான் கூட சொல்ல. ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பதில் இருக்கும். ஓகே. Question from Govindan sir. சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் ஆன்மீகத்தை அரசியலிலிருந்து பிரிக்காமல் ஆன்மீக நெறிகளின் அடிப்படையில் ஒரு வலுவான, நீதியான மற்றும் செழிப்பான ஒரு அரசை கட்டமைப்பதை தனது குறிக்கோளாக கொண்ட நூல் என்று கூறப்படுகிறது. மன்னராட்சி காலத்தில் அரசனுக்கு ஆலோசனை வழங்க ஒரு ராஜகுரு இருந்தது மாதிரி மக்களாட்சி தத்துவத்தில் அரசுக்கு ஆன்மீக தலைவர்கள் தர்ம நெறிகளின்படி ஆலோசனை சொல்வது சாத்தியம்தானா? டிபெண்ட்ஸ். இப்போ காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார் பரமாச்சாரியார். அப்போது இந்தியாவில் இருந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், பிரசிடெண்ட்ஸு, பிரைம் மினிஸ்டர்ஸு, இந்திரா காந்தி எல்லாருமே வந்தாங்களா இல்லையா, அவரை பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். சுப்பிரமணியம் சாமி இருந்தார். அவர் ஒரு தடவை காரில் பெங்களூர் எங்கேயோ போகிறபோது இங்கே காஞ்சி பரமாச்சாரியர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை பார்க்கலான்ட்டு போகிற அந்த வழியில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவரை பார்த்த உடனே பரமாச்சாரியர் குடுகுடுன்னு உள்ளே போயிட்டார்.
சரி அவருக்கு நம்மளை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை போலுக்குது அப்படின்னு இவன் கிளம்பிட்டான். ஒரு ஆள் வந்து உங்களை கூப்பிட்றாரு அவர் அப்படின்னு. இவர் கேட்குறாரு பெரியவர், நீ ஏன் ஓடி போயிட்டேன்ட்டு. நீங்கள் உடனே உள்ளே போயிட்டீங்க, அதனால என்னை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா. அவர் இல்லை அப்படின்னு ஒரு பேப்பர் கட்டிங் கொண்டு வர்றார். இந்த சுப்பிரமணியம் சாமியை பற்றி பேப்பரில் வந்த ஏதோ ஒரு நியூஸு, நீ நம்ம ஊர் சோழ வந்தாங்காரன் தானே அப்படின்னு வேண்டிய பூர்வீகமெல்லாம் சொல்லி அந்த பேப்பர் கட்டிங் உள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்து உனக்கு காட்டுறதுக்காக தான் உள்ளே போகிறேன் அப்படின்னார். சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அவன் ஆட்சியிலலாம் இல்லை, அப்போது ராஜீவ்காந்தி தான் இருந்தான். நீ வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு உண்டாக்கணும், அதுக்காக நீ வந்து தூதுவனாக இந்தியாவிலேருந்து போயிட்டு வா அப்படின்னு. என்ன யார் அனுப்புவாங்க, நான் எதிர்கட்சிக்காரன்ட்டு. இல்லை நீ போய் வேற பாரு, ராஜீவ்காந்தி பாருன்னு. ராஜீவ்காந்தி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சீனாவுக்கும் நமக்கும் நல்ல உறவு வரணும்னு சொல்லி பெரியவர் சொல்கிறாரு அப்படின்னு. சரி நீங்களே போயிட்டு வாங்களேன் அப்படின்னு. யூ கேன் கோ அப்படின்னு. ஸோ சம்மந்தமே இல்லாத இந்த ஆளை சைனாக்கு அனுப்புகிறாங்க. இவர் அந்த பாஷெல்லாம் தெரியும், இந்த ஆள் அமெரிக்காவில் ப்ரொஃபஸராக இருந்தவன், அதனால் அங்கே போகிறாரு. எக்ஸ்பிளைன்ஸ் தான் என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குன்ற மாதிரி. அவனும் கன்வின்ஸ் ஆகிடுறான். அப்போது இவருக்கு மனசில் குறை, நம்ம பொண்ணுக்கு பர்த்டே ஆச்சே, நம்ம இந்த மாதிரி வந்து மாட்டின்னு இருக்குமே இந்த ஊர்லன்னு சொல்லிட்டு. அப்போது அங்கேருந்து ஒரு மெசேஜ் வருது, ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டில் உங்களை டெல்லிக்கு அவசரமாக கூட்டின்னு வர சொல்லியிருக்காங்க, உங்கள் டாக்டருக்கு பர்த்டே வாங்கமேன்ட்டு. டு தட் எக்ஸ்டென்ட் இஸ் ஜேர்னி வாஸ் பிளான்டு அண்ட் ஹி கேம். இதெல்லாம் பரமாச்சாரர் சொல்லி தான் நடந்தது, அவர் சொல்லி தான் நடந்தது. இப்படி கண்ணதாசன் ஒருத்தர் அந்த பக்கம் போயின்னு இருக்கிற போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போகுது. கண்ணதாசனுக்கு அது வரைக்கும் நாத்திகர், கடவுள் நம்பிக்கைலாம் பெருசாக கிடையாது. ஆஸ்பத்திரியிலேருந்து வந்த உடனே அவர் கூட இருந்தார் இல்லையா, அவர் சொல்கிறார், இந்த மாதிரி பரமாச்சாரியார்கிட்ட நான் உனக்காக போய் பிளெஸ்ஸிங் கேட்டேன், அவர் வந்து உனக்கு பிளெஸ்ஸிங் பண்ணி தான் நீ இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிருக்கா, இல்லைனா உனக்கு மேஜர் ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வா அவரை பார்க்குறேன்ட்டு. பரமாச்சாரியார் சொல்கிறாரு, நீ வந்து அர்த்தமுள்ள இந்து மதம்னு இந்து மதத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை பற்றியெல்லாம் வந்து புக்கு எழுதணும். எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னார். நீ உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மற்ற புக்கெல்லாம் படிச்சுட்டு எழுது, உனக்கு எதெல்லாம் புரியலையோ நீ எப்போ வேணால் என்கிட்ட வந்து விளக்கம் கேட்கலான்ட்டு. அப்போ கண்ணதாசனுடைய லைஃப்பையே புரட்டி போட்டது அவனுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டும் அவன் பரமாச்சாரியாரை போய் மீட் பண்ணதும் தான். அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப்பெல்லாம் மாறிப்போச்சு. இப்படி எம்மை தடுத்து அடிமை கொண்டு 3 ஸ்டேஜ் தேவாரத்தில் சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது கடவுள் உன்னை தடுத்தாட்கொள்வார். சுந்தரர் எப்படி தடுத்தாட்கொண்டார், அந்த மாதிரி பாரமாய பழவினை அறுத்து உன்னை பிடிச்சிருக்கிற பழைய கர்மாவெல்லாம் மாற்றி தன்னை நினைந்துருக தருகின்றான். அதுக்கப்புறம் உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துருவார். ஆன்மீகத்தில் என்ன டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தை காட்டுவாங்க அப்படிங்கிறது. இப்படி எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை மாற்றிய மகான்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ பேர் மாற்றிருக்காங்க. இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி காஞ்சி பெரியவர் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்காரு. ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வர தெரியாத ஜனங்க தான் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் போவாங்க அவர்கிட்ட. போனால் உங்கள் பெரியவாள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், உங்கள் அக்ரகாரத்தில் உங்கள் வீட்டில் இந்த இடத்துல இந்தந்த ஃபோட்டோலாம் மாட்டியிருக்கோம், இந்த சுவாமி இதெல்லாம் அப்படின்னு சொல்ல. நீ என்ன இந்த லௌகிக விருத்திக்காக பேண்ட் ஷர்ட்டு மாட்டின்னு சுற்றின்னு இருக்காய், ஒரு அதமோபட்ச பரிகாரமாக ஒரு சிகையாவது வச்சுக்கப்படாதா அப்படின்னு வரோம். அதுவும் உன்னால் முடியலைன்னு சொன்னால் பேசாமல் காத்தால் சாயந்தரம் ஒரு 1/2 hour 1 hour வேதம் படிக்கக்கூடாதா. இப்படிலாம் அவர் எவ்வளோ பேரை மாற்றிருக்கார். 100% நிறைய பேர் மாற்றிருக்கார். அவரால் திருத்த முடியாதவங்களுங்கிறான். இங்கே ட்ரிப்ளிகேன் ஐஸ் ஹவுஸ் ரோடில் பரமாச்சாரியர் நடந்து போயிருக்கார். அங்கே ஒரு பொட்டி கடையில் ஒரு பையன் வந்து சிகரெட்டு பிடிச்சின்னு இருக்கான். அவன் பேர் பிராணதாத்தி ஹரணான்னு போய் கேளு, அவன் இந்த ஊர் மாயவரமாக ஏதோ ஒரு ஊர் சொல்லி அந்த ஊரான்னு கேளு அப்படின்னு. இவங்க போய் பெரியவர் வந்து உன்னை கூப்பிட்றாரு அப்படின்னு உடனே அவன் சிகரெட்டை கீழே போட்டு ஓட பார்க்குறான். இல்லை உன்னை கூப்பிட்றாருன்னு. சரின்னு வந்த உடனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நான் மெட்ராஸில் தான் இருக்கேன், எங்கள் அப்பா இறந்துட்டார், எங்கள் பெரியப்பா படிக்க வைக்கிறேன்னு சொன்னார், எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மெட்ராஸ் வந்துட்டேன் அப்படின்னா. சரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னார். பொய் சாட்சி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா. பொய் சாட்சின்னா என்னன்னு கேட்டார். கோர்ட்டில் போலீஸ்காரன் நம்ம பார்த்த மாதிரி கோச்சிங் கொடுப்பான், நம்ம கோர்ட்டில் போய் சொல்லணும்
இதான் பொய் சாட்சின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறேன். மகா பாவம் இல்லையோ அப்படிங்கிறாரு. அதான் என் பழப்பு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். ஒன்று செய், நான் உனக்கு மடத்தில் 3 வேளை சாப்பாடு தங்க இடம் கொடுத்துட்றேன், டெய்லியும் உன் கை செலவுக்கு 100 ரூபா கொடுக்க சொல்கிறேன், இதெல்லாம் விட்டு பேசாமல் என் கூட வந்துருன்ட்டு. என்ன நீங்கள் 2 மணிக்கு நான் கோர்ட்டில் இல்லைன்னா போலீஸ்காரன் பின்னி பெடல் எடுத்துருவோம் அப்படின்னு போயிட்டானா. இவர் 3 நாளைக்கு ஒன்றும் சாப்பிடாம இருந்தாராம். எல்லாரும் அவன் எக்கேடு கேட்டால் உங்களுக்கு என்ன, நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு. அவங்க பெரியவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா, நான் சோறு போடுறேன், தங்கறதுக்கு இடம் தரேன், 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாலையும் அவன் இந்த மாதிரி போய் சொல்கிறேன்னு ஓடின்னு இருக்கான். நான் அப்போ ஒரு மகானாகி என்னத்தை சாதிச்சேன்ட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது, அதுக்கு தான் என்ன நானே பனிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரான். இப்படிலாம் இருக்குது. மகான்கள் ரொம்ப சீரியஸான ஆளுங்க. நீங்கள் ஏதோ அவங்க சாவி கட்டிக்கிட்டு சாமியாகி மரத்தில் உட்காந்து இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை. ஜென்வீனான மகான்களும் இருக்காங்க. மர்மதை கிறங்கும் தென்புலக்காவல் என்னுடன் நீங்குகன்னு ஆரியப்படை கிடந்து நெஞ்சு சொல்கிற மாதிரி இந்த ஜனங்க உருப்படணுங்கிறதுக்காக தான் கற்றுக்கிறேன். ஜனங்க மாத்திரம் இல்லை, வள்ளலார் போன்ற மகான்கள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார். ஒரு பயிர் வாடி இருந்தால் கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு முல்லை கொடி படருவதற்கு கொழு கொம்பின்றி தவிக்கிறதுங்கிற போது தன்னுடைய தேரையை கொடுத்தானா இல்லையா பாரிவேந்தன், அந்த மாதிரி. ஸோ மகான்களுக்கு அந்த கருணை இருக்குது, பச்சாதாபம் இருக்குது. அதனால தான் மகனாக இருக்கிறவன் கொம்பு மலிச்சு மகான் ஆயிடுறான். மண்ணுலகில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனும் கண்ணுற பார்த்தும் காதற கேட்டும் கணமேனும் சகித்திட வேண்டேன். இவ்வருத்தம் தீரின் அருளுதல் என் விருப்பம் எந்தாய்ங்கிறார். இந்த ஜனங்க படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல நடராஜா, இந்த கஷ்டம்லாம் போகிறதுக்கு நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு புலம்பினதுனால தான் வள்ளலார்கிட்ட என்ன இருந்துச்சு, ஒன்றும் கிடையாது. ஏழாவர் ஒரு வெள்ளத்துண்டை போத்திக்கணும், வெள்ளத்துண்டை கட்டிக்கணும் கணந்தார். அப்போ வள்ளலார்னா என்ன, பிரகாசமான அருளை உலகத்துக்கு வழங்கியவர். அருள் பிரகாச இல்லை அருள் பிரசாத அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அருள் பிரகாச அருள் பிரசாத வள்ளலார். அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய நிலைகளில் இருந்தார்கள். அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதா, ஜனங்களுக்காக தானே இவ்வளவும் செய்கிறாங்க. ஸோ காஞ்சி பெரியவர் வாழ்க்கையில் கடைசி காலத்தில் ரொம்ப துக்கத்தில் தான் இருந்தார். அவர் சொல்கிறார், நான் முத்ராதிகாரி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தேன், திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் பண்ணுறதுன்னு கொண்டு வந்தேன். பாராயணம் பண்ணி ஒரு குழந்தை போய் சொன்னால் ஒரு தங்க காசு கொடுப்பார். அந்த காலத்தில் அவ்வளோ தங்கம் விலை கம்மி, 70 ரூபா கிராமம் இருந்த காலம்லாம் இருக்குது. அண்டு பிடி அரிசி திட்டம் கொண்டாந்தேன். உங்கள் வீட்டை ஒரு பாத்திரம் கொண்டு வந்து வைப்பாங்க, நீ சமைக்கிறதுக்கு முன்னும் ஒரு பிடி அரிசி போடணும், அவங்க அதை வாங்கிட்டு போய் கஞ்சி காய்ச்சி அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் என் கண்ணெதிரிலேயே நாசமாக போச்சு, எதுவும் விளங்கவே இல்லை. ஆனால் சமகாலத்தில் வந்த குதிரை ரேஸு, டாஸ்மார்க் கடைங்க, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஆஹாவோன்னு ஓடின்னு இருக்கு. என்னத்தை சாதிச்சா நான் 99 வயசில் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. இதுதான் உண்மையும் கூட. எவ்வளவோ மகான்கள் பாடுபடுறாங்க, ஆனால் அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது கிடையாது. அதனால் இது இப்போ ஒரு ஆண்டாகுது, அதில் அமாவாசை அன்றைக்கி ஒரு ராஜா சொன்னான், எல்லோரும் இதில் பாலை கொண்டாந்து கொட்டுங்கான்ட்டு. இருட்டில் தெரியவா போதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தண்ணி கொண்டாந்து கொட்டினாங்களாம், கொஞ்சம் பேர் தான் பால் கொடுத்தாங்களாம். மறுநாள் காலையில் திறந்து பார்த்தா தண்ணி பால் ஒரே நீர்த்து போய் கிடக்குது. ஏன்னா ரொம்ப பேர் தண்ணி தான் கொட்டியிருக்கான், கொஞ்சம் பேர் தான் பால் கொட்டியிருக்கான். அப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும் தூர்தர்ஷனில் அந்த காலத்தில், நல்லவர்கள் ஊற்றிய பாலும் வீணாகி விட்டதே அப்படின்னு வரும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்காங்க இன்றைக்கும். தொழுவலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஒரு நல்லவன் இருந்தால் கூட கொஞ்சம் மழை பெய்யும். ஏன்னா நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கிய பொசியுமாம். நீர் பாய்ச்சறது விவசாயி நெல்லுக்கு தான், ஆனால் அது வாய்க்காலில் போய் கொஞ்சம் புல்லு கூட கிடைக்குதான். அந்த மாதிரி நல்லவங்களுக்காக கடவுள் இந்த மழையும் காற்றையும் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காரு. அது கெட்டவங்களுக்கும் போய் சேர்ந்துருது ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு அர்த்தம். ஸோ காடாக ஒன்றோ நாடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிகையாக ஒன்றோ எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு புறநானூறு சொல்லுது. இது இந்தியா என்பது அரபிக்கடலும் இந்து மகா சமுத்திரமும் இந்திய மலைகளும் இமயமலையும் அல்ல. இருக்கிற மக்கள் எவ்வழி நல்லை ஆடவர், ஜனங்க எவ்வளோ நல்லவங்களோ அதை வச்சு தான் அந்த நாட்டுக்கு மரியாதை. மற்றபடி ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் அண்ட் ஆல் திஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் இந்தியா கிடையாது. அந்த மாதிரி நல்லவங்களாம் ஜனங்களை மாற்றணும். அது நடக்கிற வேலையா இன்றைக்குள்ளதில்.
நெஞ்சத்து நல்லம்யாம், நான் நல்லவன் அப்படின்னு நீ சொல்லுமா. தன்னெஞ்செறுவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சொல்லும். நீ வெளியில் நல்லவனாட்டு நடிக்கலாம், ஆனால் உனக்குள்ளிருந்து கோள்கள் ஐந்தும் நகும். வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் கோள்கள் ஐந்தும் நகும். ஒருத்தன் வெளியே வேஷம் கட்டி உள்ளுக்குள்ளே ஃப்ராட் பண்ணியிருந்தா அவனுக்குள்ளுக்கிற பஞ்சபூதங்களும் கைகொட்டி சீக்குமா. ஏன்டா இப்படிலாம் ஏமாத்தின்னு உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு. மனம்தான் சாட்சி. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார் திருமூலர். அப்போ நம்மளுக்குள்ளேயே இருந்து நம்மளை ஒரு ஜோதி கண்காணித்து கொண்டிருக்கிறது. அதை நீ எல்லாம் கடந்து உள்ளுகிற வஸ்துன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது நமக்கு சொல்லுது, இதை பண்ணாதரா, இதை பண்ணுடான்ட்டு. அதையும் மீறி தான் வி அஷ்ரப் த வாய்ஸ் ஆஃப் த ட்ரூத் அண்ட் டூ திங்ஸ் த வே வி வாண்ட். அதனால தான் உலகம் இன்றைக்கி வரைக்கும் உருப்படாமல் இருக்கிறது. அதனால் உங்களுடைய கேள்விக்கான பதில் இதுதான். ஒருவரும் நீ தர வேண்டும், மனம் உருகி உனை பாட வேண்டும். ஒருவரும் நீ தர வேண்டும், மறு இல்லா மனம் தர வேண்டும். உன்மதி முக ஒளியதில் மலர்ந்திட வேண்டும். ஒருவரும் நீ தர வேண்டும், கருணையின் நிழல் தர வேண்டும். அங்கு களைப்பார நின் மடி தந்திட வேண்டும். மறுபடி பிறவாமை வேண்டும். உன் மலரடியில் பகம் அருளிட வேண்டும். ஒருவரும் நீ தர வேண்டும், மனம் உருகி உனை பாட வேண்டும். மறு இல்லா மனம் தர வேண்டும். உன்மதி முக ஒளியதில் மலர்ந்திட வேண்டும். ஒருவரும் நீ தர வேண்டும். ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா